போ. மெதுவாக போ. வந்துடுறேன்னு சொன்னேன். பல்லு வலி, தூக்கமே இல்லை சரியாக இருக்குது. நைட்டு காய்ச்சல் வர லைட்டாக. வலி இந்த வலி எங்கிட்டனே காட்டலை நான். நீங்கள் அந்த டேங்க் பக்கத்து எல்லாம் வீடு போட்டே இருந்தா அது பக்கத்தில் வந்துட்டா பக்கத்தில் கொஞ்சம். ஸோ இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது தான் வந்து மொஹிதீன் ஆண்டவர் தர்கான்னு சொல்லிட்டு ஒரு முக்கலாமலைப்பட்டி ஒரு ஏரியாவில் உள்ளது. இது கரெக்டாக எங்கே இருக்கும் அப்படின்னா வந்து நீங்கள் அன்னவாசல் புதுக்கோட்டை அந்த லைனில் போனீங்கன்னா ரைட் சைடில் வந்து ஒரு முக்கலாமலைப்பட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஊர் வரும். அந்த ஊரில் தான் வந்து இந்த ஒரு மொஹிதீன் ஆண்டவர் தர்கான் இருக்குது. ஸோ இந்த தர்காவில் வந்து இங்கே தான் கொடியேற்றுவாங்க. ஸோ அந்த கொடியை இது வந்து வருஷத்துக்கு ஒரு தாட்டி வந்து இந்த தர்காவில் வந்து இந்த ஊரில் உள்ளவங்களாம் கொடியேற்றி இந்த ஸ்நாக்ஸ் அதெல்லாம் கொடுப்பாங்க. இந்த தர்கா வந்து ரொம்ப வருஷம் பழமையான ஒரு தர்கா. இந்த ஊரில் வரவங்க எல்லாமே வந்து இந்த தர்காவுக்கு வருவாங்க. இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் வந்து இந்த ஊரோட ஜிம்மா மஸ்ஜித் இருக்கும். ஸோ அது கொஞ்சம் ஜூம் பண்ணி காட்டினா தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ அது வந்து ஜிம்மா மஸ்ஜித் வந்து அந்த இடத்துல இருக்கும். இப்படி போகணுண்டா
ஓகேவா. ஸோ இந்த தர்காவில் வந்து நிறைய பேர் வந்து நிறையா சம்பிரதாயங்கள்லாம் பண்ணுவாங்க. பட் ஆனால் அந்த தர்கா வழிபாடா இல்லை வந்து இதுக்கு நேர்த்திக்கடன் பண்ணுறதெல்லாம் வந்து அது நல்லதா கெட்டதான்னு சொல்லிட்டு நம்ம அந்த டிஸ்கஷனுக்குள்ளெல்லாம் போக விரும்பலை. அதை நீங்களே வந்து படித்து எது கரெக்டுன்னு தப்புன்னு தெரிஞ்சுக்கோங்க. பட் இந்த ஊரில் வந்து இது வந்து ரொம்ப பழமையான தர்கா. இந்த ஊருக்கு வந்தால் இந்த இடத்துக்கு வருவாங்க. ஸோ இங்கே வருவாங்க, இங்கே வந்து இந்த விளக்கு ஏற்றுவாங்க. அதுக்கப்புறம் வந்து அந்த இடத்துல வந்து உப்பு போடுவாங்க. அந்த இடத்துல ஸோ அந்த சின்னதாக ஒரு இடம் இருக்குல்ல, அங்கே வந்து உப்பெல்லாம் வந்து போடுவாங்க. அதை நம்ம க்ளோஸ் அப்பில் காட்டலாம். ஸோ இதுதான் அந்த தர்கா. இது உள்ள கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் நல்லா சைலண்ட்டாக இருக்கும். இதுலேருந்து பார்த்தா மொத்த ஊரே வந்து கொஞ்சம் தெரிகிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த தர்காவில் வந்து அந்த உப்பெல்லாம் வந்து போடுவாங்க. இங்கே உப்பு, இந்த விளக்கேற்றுறது, ஸோ இந்த மாதிரி வந்து உப்பு போடுவாங்க. அதுமாதிரி வந்து குரான் வந்து வச்சுட்டு போவாங்க. இங்கே இந்த இடத்துலலாம் வந்து குரான் இருக்கும். இந்த பழைய குரான்லாம் வந்து மோஸ்ட்லி இங்கே வந்து வச்சுருவாங்க, வேஸ்ட் ஆகக்கூடாது அப்படின்னு. ஸோ இதுதான் வந்து அந்த தர்கா. இது வந்து அந்த தர்காவோட பேக்ரவுண்டு. உங்களுக்கு நீங்கள் இப்போ இங்கே வந்தீங்க அப்படின்னா வந்து இங்கே வந்து பக்கத்தில் ஏதாவது ஸ்நாக்ஸ் கிடைக்குமா இல்லை ஏதாச்சும்னா இங்கே அந்த மாதிரி எதுவுமே இருக்காது. இந்த தர்கா இருக்கும். பட் இதுக்கப்புறம் ஒரு கிலோமீட்டர் ஃபுல்லாக வந்து அந்த 1 கிலோமீட்டருக்கு அங்கிட்டு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஊர் எல்லாமே இருக்கும். அங்கே போனால் உங்களுக்கு எதாவது தேவையான கிடச்சிக்கலாம். இந்த மற்ற தர்கா மாதிரி இங்கே தங்குறதுக்கு இடம் இருக்கா இல்லை வந்து இங்கே வந்து ஏதாவது ஸ்நாக்ஸ்லாம் விற்குமானா அதெல்லாம் கண்டிப்பாக வைக்காது. இது வந்து ஜஸ்ட் ஒரு பிளேஸ் மாதிரி, ஒரு டூரிஸ்ட் பிளேஸ் மாதிரி வந்து நீங்கள் வந்துட்டு போகலாம். இன்னொன்று வந்து இதில் ரொம்ப முக்கியமான இடம் வந்து அந்த ஏரியாவில் தான். ஸோ இப்போ நீங்கள் பார்க்க போகிறது வந்து அந்த ஏரியா வந்து அங்கே ஃபுல்லாக தண்ணி இருக்குல்ல, இது எல்லாமே வந்து இந்த ஊருக்கு குடிக்கிற தண்ணியே இதுதான். ஸோ இதை நம்ம வந்து க்ளோஸ் அப் போய் பார்ப்போம். வீடியோ போஸ்ட் பண்ணு இங்கிடுவா. ஸோ இந்த தர்காவில் வந்து என்ன எடுக்கிறீல்ல, ஸோ இந்த தர்காவில் வந்து இந்த இடத்துல தான் வந்து கொடி ஏற்றுவாங்க. ஸோ வருஷத்துக்கு ஒரு நாள் வந்து இந்த இடத்துல வந்து ஒரு கொடி ஏற்றிட்டு இங்கேருந்து ஸ்நாக்ஸ் அந்த மாதிரிலாம் வந்து சில விஷயம்லாம் ஃபாலோ பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் இங்கேருந்து நீங்கள் பின்னாடி இப்படி போனீங்கன்னா இதில் சரியாயிருமான்னு தெரில. ஐயோ, இங்கே பாருங்க குரான்லாம் கிடக்குது. ஸோ இங்கேருந்து இந்த பக்கத்து வந்தீங்கன்னா பக்கத்தில் வாய்ஸ் வராது. ஸோ இது வந்து தர்காவோட அந்த பேக்ரவுண்டு. இது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து வீடு எல்லாமே இருக்கும் அந்த பக்கத்து. ஸோ இந்த இடத்துல தான் வந்து சோறுலாம் ஆக்குவாங்க. ஸோ இங்கே வந்து யாராச்சும் ஒருத்தவங்க நேர்த்திக்கடன் வச்சாங்க அப்படின்னா வந்து இங்கே சோறு ஆக்கிட்டு சாப்பிட்டு போவாங்க. அதுவுமே இங்கே நடக்கும். இது ஃபுல்லாக பேக்ரவுண்டு. பட் ஆனால் இந்த நேர்த்திக்கடன்லாம் பண்ணுமா வேணாமான்றது சரியாக தப்பான்னு சொல்லி நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஜஸ்ட் இந்த இடத்துலாம் சொல்கிறேன். இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து அந்த பேக்ரவுண்ட் ஏரியா. இந்த தர்காவுக்கு பின்னாடி உள்ள ஏரியா அது வந்து கவர்மெண்ட் ஸ்கூலு. ஸோ அது இந்த ஊரோட கவர்மெண்ட் ஸ்கூலு. அது க்ளோஸ் அப் பண்ணிட்டியா இதோ. இதுதான் இந்த தர்காவோட பேக்ரவுண்ட் ஏரியா. ஸோ இப்போ இங்கே இருக்க தண்ணியை தான் வந்து இந்த ஊரே வந்து இந்த ஊரில் தான் வந்து இங்கே தான் தண்ணி குடிக்கிறாங்க. இந்த தண்ணி தெரியுதா ஃபுல்லாக? ஸோ இந்த தண்ணி தான் வந்து இந்த ஊரே வந்து தண்ணி குடிப்பாங்க. இப்போதைக்கு வந்து உங்களுக்கு ஒரு ஏரியாலையுமே வந்து ஒரு பைப் வச்சுட்டாங்க, குடி தண்ணீர் பைப் வச்சுட்டாங்க இப்போ. பட் ஆனால் அதுக்கு முன்னாடி ஒரு 6-7-8 வருஷத்துக்கு முன்னாடிலாம் வந்து இதுக்கு முன்னாடி உள்ள வருஷம்லாம் வந்து இங்கே உள்ள தண்ணியை தான் வந்து இந்த ஊரே குடிக்கும். இப்போவுமே வந்து இந்த ஊரில் வந்து மக்கள் தண்ணி எடுத்துகிட்டு போயிட்டு இருப்பாங்க. நீங்கள் பார்த்தா தெரியும். ஏன்னா இந்த ஊர் தண்ணி வந்து கொஞ்சம் நல்லா இருக்கும். நம்ம நார்மலாக குடிக்கிற தண்ணிக்கும் இந்த ஆற்றுல இருந்து எடுத்துகிட்டு போகிற தண்ணிக்குமே வந்து நல்லாவே இருக்கும். இது இந்த ஊரில் வந்து முழுக்க தண்ணிக்கு வந்து இந்த இடம் வந்து ரொம்ப பயன்படும். என்னதான் வந்து பைப்பு தண்ணி உங்களுக்கு வாட்டர் கேன் வந்தாலும் வந்து இங்கே தான் வந்து தண்ணி எடுத்துகிட்டு போய் வந்து வீட்டில் ஏதாச்சும் ஒரு குடம் 2 குடம் வந்து எல்லா வீட்லேயுமே இருக்கும். நல்ல தண்ணின்னு சொல்லுவாங்க இதை. ஸோ அதுக்கு இதுதான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் அதோட பேக்ரவுண்டு. ஐயோ, இங்கே அந்த உப்பு போடுறதை காமிச்சிடலாம். இது ஃபுல்லாக கவர் பண்ணு. அந்த தண்ணி எடுக்க வர்றவங்கலாம் பாருங்கள், தண்ணி எடுக்கலாம் வந்துட்டு இருக்காங்க பாருங்கள். ஸோ இங்கே ஸோ இந்த இடத்துல வந்து ஒரு உப்பெல்லாம் வந்து போடுவாங்க. அதுவுமே இங்கே பண்ணுவாங்க. ஸோ இந்த இடத்துல வந்து உப்பெல்லாம் வந்து கொட்டுவாங்க. இந்த தர்காவுக்கு வந்தாங்கன்னா இந்த உப்பெல்லாம் கொட்டுறது, அந்த இடத்துல வந்து சமைக்கிறது, அதெல்லாம் வந்து இங்கே பண்ணுவாங்க. இதுக்குன்னே வந்து ஒரு வரலாறு இருக்குதுன்னு சொல்லுவாங்க. அதை நம்ம யார்கிட்டயாச்சும் வீடியோ எடுத்து லாஸ்ட்டில் அப்லோட் பண்ணலாம். வாங்க அந்த தண்ணி குடிக்கிற இடத்த மட்டும் பார்த்துடலாம். நீங்கள் அப்படியே ஃபுல்லாக கவர் பண்ணிக்கிறதுலாம். வீடியோ ஆனில் தானே இருக்குது.
இது எல்லாமே வந்து ஒரு குடிக்கிற தண்ணி. இந்த ஊர் வந்து இந்த தண்ணியை தான் வந்து குடிப்பாங்க. தண்ணி பிடிக்க வருவாங்க காலையில், மதியானம், சாயங்காலம் எல்லா டைமுமே வந்து இங்கே வந்து தண்ணி பிடிக்க வருவாங்க. ஏன்னா அது தண்ணி ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு இப்போ தான் அந்த முன்னாடியே சொன்ன மாதிரி வந்து ஒரு தெருவுக்கு வந்து ஒரு சின்ன நல்ல தண்ணி பைப்லாம் வச்சுட்டாங்க. பட் இருந்தாலும் வந்து இந்த தண்ணி வந்து நல்லாயிருக்கும், அது செம்ம டேஸ்ட்டாகவும் இருக்கும். அதனால் இந்த ஊர் வந்து இந்த தண்ணியை வந்து ரொம்ப ரொம்ப நம்பிட்டு ரொம்ப வருஷமாக இருந்தாங்க. இப்போவுமே வந்து இந்த ஊரில் இந்த இடத்துலேருந்து தண்ணி எடுத்துகிட்டு போய் அவங்க வீட்டில் வந்து ஒரு குடம் 2 குடம் வச்சுருவாங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் வந்து எடுத்துகிட்டு போவாங்க. அது இந்த ஊர் ஸ்பெஷலு. நீங்கள் அந்த பாறையெல்லாம் வந்து எப்பவும் போல் அதை நாசம் பண்ணி வச்சுருப்பாங்களா, ஏதாச்சும் ஒரு பாறையை பார்த்தா அந்த பேர்லாம் எழுதுறது, அதெல்லாம் இங்கே எப்போவுமே ஒரு காமனாக இருக்கும். ஈவினிங் டயத்தில் கூட இங்கே வந்து எல்லாம் உட்காருவாங்க சனி ஞாயிறில். அவ்வளோ அழகாக அமைதியாக இருக்கும். அதுமாதிரி வந்து தண்ணியில் வந்து கால்லாம் வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மொத்தமாக வந்து கண்டிஷனும் போட்டு வச்சுருப்பாங்க. ஏன்னா இது குடிக்கிற தண்ணின்னு. ஸோ நம்ம வாங்க குடிச்சே காட்டுறேன் நான். ஏன்னா நான் பிறந்ததுலேருந்து இந்த ஊருக்கு வந்துக்கிட்டு இருக்கேன். இதுதான் நான் பிறந்த ஊர். வாய்ஸ் கேட்கும்ல. ஸோ கொஞ்சம் பார்த்து சேஃபாக மட்டும் போகணும். ஏன்னா வலிக்க விழுந்துட்டா உங்களுக்கு காப்பாற்றுறதுக்கு ஆள் இருக்காது. நல்லா தான் காப்பாற்றணும். ஸோ இது வந்து இந்த ஊர் நல்ல தண்ணி. இது ஒன்றுமே இல்லை. இதை இப்படி செஞ்சுட்டு இதை இப்படி பண்ணிவிட்டு இப்படி குடித்தா சூப்பராக இருக்கும். நல்ல தண்ணி ஜிவுன்னு இருக்கும். இது இந்த ஊரோட நல்ல தண்ணி. ரொம்ப ரொம்ப சென்டிமெண்ட் எனக்கு. ஏன்னா பிறந்ததே நம்ம இந்த ஊரில் தான். இது எல்லாமே இந்த ஊர் ஃபுல்லாக தண்ணி பிடிக்க வருவாங்க. வாங்க. ரெகுலராக வந்து தண்ணி பிடிச்சிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அந்த பாருங்க, அங்கெல்லாம் தண்ணி பிடிக்க வந்துட்டு ப்ளூ கலர் பெயிண்ட் அடிச்சிருக்கிறது வந்து அது மெஜஸ்டிக். அது ஒரு இங்கே இருக்க கவர்மெண்ட் ஸ்கூலு, இங்கிலீஷ் மீடியம். இங்கே ஆப்போசிட்டில் இருக்குது. ஸோ நான் இங்கே எடுத்துக்கிறேன். ஸோ இது ஆப்போசிட்டில் இருக்கிறது வந்து ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலு. 12th வரையும் இந்த ஊரில் வந்து கவர்மெண்ட் ஸ்கூல் வந்து இருக்குது. இது வந்து கவர்மெண்ட் ஸ்கூலு. ஸோ அந்த இடத்துல இருக்க அந்த ப்ளூ கலர் இது வந்து மெஜஸ்டிக் இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூல். அங்கே பாருங்கள், பைக்கில் வந்துட்டுருக்காங்க தண்ணி பிடிக்க. இங்கே உட்காந்துருக்காங்களா தண்ணி பிடிக்க. ஸோ இங்கே நல்ல தண்ணி இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியன்றனால இங்கேருந்து தண்ணி எடுத்துக்கிட்டு போயிட்டே தான் இருப்பாங்க. அந்த அளவுக்கு வந்து இயற்கையும் கடவுளும் தண்ணி இங்கே கொடுத்துக்கிட்டே தான் இருக்காங்க இந்த ஊருக்கு. அவ்வளோதான். இதுதான் நம்ம பார்க்க வந்தோம் அந்த முக்கலாம்பட்டி இந்த ஒரு தர்காவை பற்றி. இங்கேருந்து இப்போ நீங்கள் முக்கலாம்பட்டின்னு வந்து அண்ணாவாசல் புதுக்கோட்டை போகிற வழியில் ஒரு கிலோமீட்டர் தான் இந்த ஊர் இருக்குது. இந்த ஊரில் வந்தால் இந்த வழியாக வரலாம், எந்த வழியாக வேணாலும் இதுக்கு வரலாம். இங்கேருந்து ஒரு கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் போனீங்கன்னா குடுமியாமலைன்னு இருக்கும். ஸோ அந்த குடுமியாமலையுமே வந்து அதுவுமே ஒரு டூரிஸ்ட் பார்க்கு. நிறைய வரலாறுகள் வந்து குடுமியான் மலைக்கும் அங்கே உள்ள சிற்பத்துக்கும் சிவன் கோயிலுக்கும் அந்த ஓவியங்களுக்கும் இருக்குது. ஸோ நீங்கள் அங்கேருந்து இங்கே வந்துட்டு இங்கேருந்து குடுமியான் மலைக்கு போகலாம். இல்லைனா புதுக்கோட்டைக்கு போகிற வழியில் அண்ணாவாசலை தாண்டி சித்தனவாசல்னு ஒரு ஏரியா இருக்குது. இதை முடிச்சுட்டு குடுமியான் மலை, இதெல்லாம் வந்து ஒரு 3-4 பிளேஸ் வந்து இங்கே வந்தால் நீங்கள் கவர் பண்ணலாம். ஸோ இதுதான் நம்ம பார்க்க வந்தது. நன்றி. முடிச்சுக்கலாம். ஓ மாறுறது ரொம்ப பார்த்து மாறணும். வீட்டுக்கும் அட்வான்ஸுக்கும் வச்சு கொடுத்து எல்லாமே செய்யுது.
இன்னும் சண்டை பெருசாக இருக்குது. எவ்வளோ பரபரப்பாக நடக்குது போகிற சண்டை இருக்குமோ. ஃபுல்லாக சண்டை. பின்னாடி இந்த இதையுமே போட்டுருவோம்.